Hello friends, welcome back to Running Art and Crafts. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ஸ்லைம் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஸ்லைம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ நான் இந்த ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் கரெக்டாக 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாகவோ இல்லைனா கம்மியாகவோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைம் ஒழுங்காக வராது. ஸோ அதனால் கரெக்டாக 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இது இந்த தண்ணியோடு நல்லாவே கரைஞ்சிருக்கணும். இது இந்த தண்ணியில் கரைஞ்சிருக்கிறதே தெரியக்கூடாது. தண்ணியில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரொம்ப நல்லா கரைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம பார் ப்ரீமியம் டிஷ்வாஷ் லிக்விட் இது எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணணும், வேறு எது ஆட் பண்ணாலுமே வராது. நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அதில் ஒர்க் அவுட் ஆகலை. மீதி எந்த லிக்விடும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, இதில் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. நீங்கள் வேறு ஏதாச்சும் லிக்விடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருமா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் விம்மில் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வரல. பட் இதில் ட்ரை பண்ணக்குள்ளே இதில் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்களுமே இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிக்விட் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை நம்ம அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் திரஞ்சு போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கலர் எல்லோயிஷ் கலர் ஆகிடும். ஒரு மாதிரி திரஞ்சு போன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட. இப்போ பார்க்கலாம், நம்ம இதை எடுத்து இங்கே ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுலில் கிளாமின் கம், நான் கிளியர் க்ளூ இருக்கும்ல, ஸோ அந்த க்ளூ தான் எடுத்திருக்கேன். நீங்களுமே கிளியர் க்ளூ எடுத்துக்கோங்க, பட் வேறு எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. பட் கிளியர் க்ளூ தான் எடுக்கணும். ஃபெவிகால், ஒயிட் க்ளூ அந்த மாதிரி க்ளூ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுலேயும் நான் ஏன் இந்த வீடியோ போட இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு நான் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆன மெத்தட் இது தான். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக நீலம் இருக்கும்ல, ஸோ அதுதான் நான் இன்றைக்கி கலராக ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அக்ரிலிக் கலர் இல்லைனா போஸ்டர் கலர் இல்லைனா பெயிண்ட்டு இல்லைனா ஃபுட் கலர் இந்த மாதிரி எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம கலர் ஏன் இன்னொரு வாட்டி நான் 2வது வாட்டி சேர்த்தேன் அப்படின்னா, இந்த லிக்விட் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டன் ஆகிடும். இப்போ நம்ம லைட்டாக போட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்கல இன்னும் அப்படியே எந்த கலர் வராது, இந்த ராயல் ப்ளூ கலர் வராது, ரொம்ப லைட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இப்போயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வச்சுருக்கிற ஆக்டிவேட்டரை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இது நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த ஆக்டிவேட்டரை பொறுத்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம்
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூனாக ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சமாச்சும் வர மாதிரி இருந்துச்சு. நீங்களுமே இந்த ஸ்லைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வரும், இல்லைனா ரொம்ப லேட் ஆகும். நான் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பித்ததுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ லேட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லா லிக்விடும் எடுத்து அப்படியே ஊற்றிட்டேன். அதில் ஊற்றிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கல, அப்படியே ஃபுல்லாக ஸ்லைம் டக்குன்னு திரண்டு வந்துருச்சு. ஐயோ, இது தெரிஞ்சுன்னா முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கையில் எடுத்து விளையாட ஆரம்பித்தேன். அப்படி கையில் எடுக்கல அப்படி ரொம்ப ஃப்ளோயிங்காக அப்படி சூப்பராக இருந்துச்சு. என் கையில் எடுத்து தொடக்குள்ள செம ஜில்லுன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஜாலியாக இருந்துச்சு அதை எடுத்து விளையாடக்குள்ள. அதுக்கப்புறம் நான் எடுத்து 2 கையிலையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்குள்ளே செமையாக கையில் ஒட்டுனுச்சு. ஐயோ, என்னோட அது ஒட்டுனுச்சு, எப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இது கொஞ்ச நாள் இப்படி கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கை கழுவிட்டு வந்து இதை எடுத்து விளையாடக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு கையில் ஒட்டவே இல்லை. அப்படியே ரொம்ப சூப்பராக ஸ்லைம் மாதிரியே வந்துருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா வந்து நுரை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா நுரை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். நுரை வந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி கை கழுவிட்டு வந்து நான் கை கழுவிட்டு திரும்ப வந்து பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்